மீனா நம்ம பிள்ளை வீட்டுக்குள்ள என்னனாலும் நம்மள பேசினாலும் வெளியாளுகிட்ட நம்மள விட்டு கொடுக்க மாட்டா பத்தியா. இன்னைக்கு ஊர் பெரியவங்க வந்தாங்க, நானும் என்னன்னு பயந்தேதான் இருந்தேன் பத்தியா. நம்ம பிள்ளை நம்மள ஆனாலும் விட்டு கொடுக்கல. நானும் நாங்க கொஞ்சம் கூட நச்சே பாக்கல. அவ எப்படி மாத்திதான் பேச போறா, இன்னைக்கு நம்ம பேரு ஊரெல்லாம் நாட போகுது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். பாருங்களேன் நம்ம பிள்ளைய நம்மள விட்டு கொடுக்காம எவ்வளவு அழகா பேசிட்டா பத்தீங்களா. நான் கூட மௌன விரதம்னு சொல்லிட்டேன், அதை கூட அவ விட்டு கொடுக்காம இப்பதான் குளிச்சுட்டு வரேன், இனியா சாமி கும்பிட்டு மௌன விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி பொதுமலா போயிட்டா. என்ன அவ ஏன் பிள்ளைலடி அப்படிதானே இருப்பா. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் தெரியாமே இருப்பா. படிச்ச புள்ள, இந்த காலத்து பிள்ளைங்க தெரியாமே இருக்குது. அதை யோசிச்சிருப்பா. அம்மா அப்பா சொல்லுது சரிதான், அவங்க பேச்ச கேட்டே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பா. இந்த வாய்ப்பு நம்ம நழுவ கூடாது மீனா. ஆமாங்க, நீங்க சொல்லவும் சரிதான். ஏன்னா அவ நேரத்தை அப்படி பேசினவ இன்னைக்கு இப்படி பேசியிருக்கா, நாளைக்கே மாத்தி பேச மாட்டான்ட்டு என்ன நிச்சயம் வேண்டி இருக்குது. அதான் நான் சொல்லத பொறுமையா கேளுங்க, கோவப்படாதீங்க. பத்திரிக்கை அடிச்சதுன்னா அப்படியே இருக்கட்டு, ஊர் பேர் யாருக்கும் சொல்ல வேணாம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பொண்ணிய கூட்டிட்டு போவோம், மாப்பிள்ளை பையனை வர வைப்போம், அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு பெசாட்டு சத்தம் வாங்கிக்காம இருந்துடுவோம். அப்புறம் மறு வீடு அது இருந்து இருக்குல்ல, அதை வேணா பெரிய பார்ட்டி மாதிரி நடத்திக்கலாம். என்ன நான் சொல்லுது? இல்ல இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் ஒத்துவிட மாட்டேன். இவனுக்கு பயந்து என் பிள்ளைகளுக்கு யாரும் இல்லாம சிம்பிளா கல்யாணமா? நடக்கவே நடக்காது. ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், ஊர் மிச்ச கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். நீ என்ன இப்படி சொல்லுத? நீ யாருக்கு இருந்தாலும் நம்ம பிள்ளைய கண்காணிச்சுக்க, அது மட்டும் போதும். மீதி எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். அக்காக்கு போனதும் போட்டியா இல்ல அக்காதும் போன் போட்டாளா? ஏதாவது தகவல் சொன்னாலா பத்திரிக்கை கொடுக்க அப்படி அப்படின்ட்டு? இல்லங்க, அதான் ஏன்ட்டு தெரியல. அண்ணி தினமும் போன் போடுவாங்க. இப்ப என்னன்னே தெரியல, 4-5 நாள் ஆச்சு போன் போட்டு. நான் தான் அன்னைக்கு போன் போட்டு என்ன இருந்து கேட்டேன். அப்பதானே சொன்னாங்க அஷ்டமி நவமி இப்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இன்னுமா நவமி அஷ்டமி இருக்குது, ஒரு போன் போட்டு என்ன இருந்து கேட்கணும். இத பாருங்க, நான் சொல்லத கேளுங்க. நம்ம மகனுக்கு இப்ப கல்யாணம் தான் முக்கியம், ஊர் மிச்சதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம மகன் இருக்கோம்ல, அதை பாத்துக்கலாம். இல்ல நம்ம மகளுக்கே நாளைக்கு ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பிறந்தா அதை பிறந்தால பெருசா எடுப்போம். அப்படிதான் இந்த உலகத்துல இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. அதனால சொல்லத கேளுங்க. காதும் வச்ச மாதிரி அன்னிட்டு நான் பேசுறேன், கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. சொல்லத கேளுங்க. ஏன்னா உங்களை விட உங்க மகளை பத்தி எனக்கு தான் நிறைய தெரியும். அவ எப்ப எப்படி இருப்பான்ட்டு எனக்கு தான் தெரியும். குணம் மாறினாலும் மாறிடும். அவன் இன்னும் அந்த பையனை தான் நினைச்சுக்கிட்டு கிடக்குதா. ஏதோ ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க, நானும் 2 சொட்டு கண்ணீர் விட்டதுனால அம்மா அப்பா பாவம்ல அவங்க பேரை காப்பாத்தணும்ட்டு சொல்லியிருக்காளே தவிர அவ மனசுல ஃபுல்லா அந்த கருப்பெல்லாம் இருக்கான். அதான் சொன்னா கேளுங்க. இப்போதைக்கு நம்ம சிம்பிளா கல்யாணத்தை முடிப்போம். நான் அவளை என்னது நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன், அது ஏன் பொறுப்பு. இன்னும் நான் தூங்க கூட மாட்டேன். 4 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க, சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரி மீனா, நீ சொல்லதும் எனக்கு சரின்னு தான் படுது, இருந்தாலும் மனசு ஒத்துக்கிட மாட்டேங்குது. அக்காட்ட பேசிக்கிட்டு என்ன அதுன்ட்டு ஒரு முடிவு, நல்ல முடிவா எடுப்போம் என்ன. அப்புறம் முக்கியமான விஷயம், பொண்ணிட்ட போனை கொடுத்தவே செய்யாத என்ன. போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுரு. இப்ப யாரு பேச போறா? என் பொண்ணு இருக்குல்ல, நான் என்ன இதுனா சொல்லிக்கிட்டேன் சரியா. போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டு அவளை வெளியே விடாத என்ன. நல்ல கண்ணில் என்ன விட்டு பாத்துக்க. வீட்டுல சமையல் கூட பண்ண வேண்டாம் பாத்துக்கேன், கடையில சாப்பாடு எடுத்துக்கலாம் என்ன. இல்லங்க இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பிள்ளை மோசம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவளுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. அப்படி போற பிள்ளையா இருந்தா என்னைக்கோ போயிருப்பா. அம்மா அப்பா முக்கியம், அவங்க சம்மதமும் முக்கியம்ன்றனாலதான் நம்மள எதிர்பார்த்து இருந்தா உட்காந்துருக்கா. அப்படிலாம் போக மாட்டா. நான் அவள்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்ன. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்ணு இப்போ நம்மள கோவப்படுத்தணுட்டு ஏதாவது பேசதான் செய்வா. ஏன்னா அவளுக்கும் உள்ள கோவம் இருக்கும்ல, நம்ம கோவத்தை வெளியே காட்டவே கூடாது. அவ என்னதான் பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடணும். அவ எது சொன்னாலும் சரிம்மா பாத்துக்கலாமா, அவன் நல்லதுதாமா அப்படியே சொல்லிட்டு போயிடணும் என்ன. அப்பதான் அவன் நினைப்பா, அம்மா அப்பா நம்ம மேல இவ்வளவு இதா வச்சிருக்காங்களே, நம்ம அவங்க சொல்ல பேச்சு கேட்டாவே என்ன அப்படின்ட்டு நினைப்பா என்ன. என்ன நான் சொல்லுது, சரி நான் அக்காக்கு வெளியே போய் போன் போட்டு என்ன வந்து தகவல் சொல்லுதே, நீ பொண்ணிய பாத்துக்க. மாரியத்தா, சரவணத்தா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன பண்ணிட்டு தெரியல. அம்மா அம்பிட்டு தூரம் கெஞ்சி பேசினாங்க, பாவமா இருந்துச்சு. நான் பேசின தப்புதான். ஆனா ஊர் பெரியவங்களும் வந்திருந்தாங்க, அம்மா அப்பா கேவலப்படுது எனக்கு மனசுக்கு சரியா படல. அவன் தான் அப்படி பேசினேன், என்னைய மன்னிச்சிருங்க. உங்களை கேவலப்படுத்தல தானே, அம்மா அப்பா பேரை காப்பாத்தணுமே அப்படின்ட்டுதான் அப்படி சொன்னேன். போய் என்ன மன்னிச்சிருங்க மாரியத்தா. எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்கு எம்பிட்டோ பண்ணிருக்காங்க, நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க, இனி நல்லா தான் பாத்துக்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடக்கூடாதே, இவ்வளவு நாள் ஆச்சுதான். நான் அவங்களுக்கு நல்லதுன்ட்டு எதுவும் பண்ணனதில்லை, அவங்க பேச்ச கூட நான் கேட்டதில்லை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு என்ற கெஞ்சி காலில் விழுதுமா அப்படின்ட்டு பேசும்போது சே நம்ம இப்படியா அப்படின்ட்டு தான் என் மனசை மாத்தி பேசிக்கிட்டேன்ட்டா. தப்பா எடுத்துக்காதீங்கட்டா, எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே கடவுளே. அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் வருதுன்ட்டு நினைக்கவா, இல்ல நான் ஆசைப்பட்டேன் என் அத்தானை கல்யாணம் பண்ணவா அப்படின்ட்டு மண்டைக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது. இது எப்படி என்னன்ட்டு எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த முடிவு எடுக்கணும் என் மண்டை குழம்பி போய் நிக்கிறேன் தான்.
யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியல. தன்னாலே பைத்தியம் மாதிரி புலறிட்டு இருக்குது. அட, நம்ம நினைச்ச மாதிரியே பொண்ணு வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. சார் பாவம் அந்த வீட்டுல இருக்கா பொன்னி. ஏய் செல்வி, அது வந்து எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை செல்வி. நான் நினைச்சேன்டி ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அன்னைக்கு உன்கிட்ட பேசலான்டா உங்க அம்மா போன் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ திருச்செந்தூர் போனேல, உங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பால் வாங்க வந்தாங்களா, பக்கத்து வீட்டுக்காரி போட்டு குடிச்சிட்டா. உங்க அம்மா என்னது கேட்டாங்க, நான் அப்படின்னு சொல்லவே இல்லை. உண்மையை சொல்லுன்ட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்புறம் தான் சொன்னேன் சரவணா குடும்பம் கூட போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னேன் அம்மா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கட்டி வைங்க, அவன் நல்லா இருப்பா அப்படின்ட்டு பேசினேன். என்னை நல்லா வஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துல நான் போன் பண்ணணும்னு நினைப்பேன்டி. நான் போன் பண்ணி உங்க அம்மா எதுவும் எடுத்து வஞ்சிடக்கூடாதுன்றத போன் பண்ணல. ஏன் என்ன பிரச்சனை பொண்ணி? அதை ஏன் கேக்குத? இன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுல இருந்தே வீட்டுல பிரச்சனையா. அது இல்லாம நான் சொல்லாம போயிட்டேன்னா இனி எங்கேயும் போக கூடாது, வீட்டோட்டே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்திரிக்கை வேற அடிக்காதீங்கன்னா பத்திரிக்கையும் அடிச்சுட்டாங்களா. நான் சும்மா இருக்காம மாரிய தண்டத்து காலையிலே பார்த்து எல்லாம் சொன்னேன். அத்தான் வீட்டுல வந்து பொண்ணு கிளங்க அப்படின்ட்டு. பாவம் மாரியத்தானும் அத்தையும் நேத்து வந்து பேசதான் செஞ்சாங்க. இவங்களுக்குதான் பிடிக்காத அவங்கள. அதனால வேண்டாம், என் பிள்ளைக்கு நல்ல படத்துல கல்யாணம் பண்ண மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன், பத்திரிக்கை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என் அத்தை என்னைய கூப்பிட்டு கேட்டாரு, உனக்கு யார கல்யாணம் பண்ண விருப்பம் சொல்லுமா, நீ சொல்லதை வச்சுதான் முடிவு எடுக்கணும்ட்டு. நான் சரவணாத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்டி. அட நல்லதானடி சொல்லியிருக்க, பேரையா அழுதுட்டு இருக்க? அவங்கதான் வந்து பொண்ணு கட்டிட்டாங்கல்ல. அதுக்கு அப்புறம் நன்றி பிரச்சனையே. நீ ஊர் பெரியவங்களாம் வந்தால, மாரிய தம்பி சொல்லியிருப்பாரு போல. வந்து என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு யார கல்யாணம் பண்ண விருப்பம், வீட்டுல எதுவும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்காங்களா அப்படின்ட்டு. நான் இல்ல, எங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா கூறு கட்டவளே, ஏன்டா அப்படி சொன்ன? நல்ல சந்தர்ப்பம் வீடு தேடி வந்திருக்கு. அவங்கள்ட்ட கண்ணாடி உடச்சப்பல பட்டுன்னு சொல்லுவியா? அவங்களே கூட்டிட்டு போய் உன்னையும் சரணாத்தான கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே, கெடுத்து புட்டிய எப்படி? இல்லடி, அம்மா காலையிலே அழுதாக, காலையெல்லாம் விழ வந்தாங்க. எனக்கு தாங்க முடியல. என்னன்னா நம்ம பெத்தவங்கல்ல, சொல்லு, தாங்கவே முடியல என்னால. அதான் அம்மா அப்பா பேரை இப்பவாது காப்பாத்துவோன்ட்டு, இன்னைக்கு ஒரு நாளாவது காப்பாத்துவோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் சூழ்நிலை எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவா. அம்மா அப்பாவும் பாவலடி. பாவந்தியா என்ன செய்ய, இதெல்லாம் நீ முன்னக்கூட்டியெல்லாம் நினைச்சிருக்கணும். இந்த பாரு, நான் சொல்லதை கேளு. ஒண்ணுல அந்த முடிவுல இரி. என் அத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நீட்டிட்டு இருப்பிய பெருசா, அதே முடிவுல இரி. இல்லையா அம்மா அப்பா முக்கியம்னா அம்மா அப்பா பாக்குறவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த முடிவுல இரி. இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிட்டு இருந்த மண்டை குழப்பம் ஆகி பைத்தியம் தாண்டி உனக்கு பிடிக்க போகுது. நான் என்னதான் செய்ய, ஏன் சொல்லு. எனக்கு என்ன முடிவு எடுக்கன்ட்டு எனக்கே தெரியல. நான் என்ன இருந்தாலும் என் சரவணத்துல தான் கல்யாணம் பண்ணுவேன். இந்த பாரு, எனக்கு தோணுனதை நான் சொல்லுவேன். நான் சொல்லதையா நீ முடிவா எடுக்கணும்ட்டுலாம் இல்ல. உனக்கு உன் அத்தாலதையா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா இன்னும் வாய்ப்பு இல்ல. எல்லா வாய்ப்பையும் நழுவு விட்டுட்ட. வீடு தேடி வந்த வாய்ப்பு, இதை போய் நீ நழுவு விடுவியா? பேசாட்டு ராத்திரியா போட்டடம் கட்டிக்கிட்டு பேசாட்டு உன் அத்தா வீட்டுல போய் இருந்தா இருந்துரு. எப்படியும் இவங்க ஊரெல்லாம் தேடதான் செய்வாங்க. பிள்ளைய காணலனா அம்பிட்டுதான், எப்படியும் அங்கதான் வருவாங்க. அங்க 2 நாள் இருந்துட்டேன்னு வையன், உன்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான்ட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் அதுக்கு ஒரே வழி. இல்லையா பேசாட்டு இந்த ஊரையே மறந்து கை கழுவிட்டு உங்க பாண்டியத்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரி. இதுக்கு இந்த 2 முடிவுதான். எந்த முடிவு எடுப்பே எடுத்துக்கோ. இது இந்த செல்வி பிள்ளைல, இந்த பிள்ளையாலதான் இவ பாதி கெட்டு போனது. மறுபடியும் வந்துட்டாளா மனசாதையனை சொல்லி மாத்ததுக்கு. இவளுக்கு நல்ல அன்னைக்கு கொடுத்தது பொத்தாது போல, இன்னும் வாங்கிட்டு போய் வந்திருக்கா போல. அடியே செல்வி. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? பொண்ணிய பார்த்து நாளாச்சா, அதான் நல்லா இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். அம்மா பால் நிறைய இருக்குது, வேணுமா? அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பால் வேண்டாம், மோரும் வேண்டாம். வேணா எங்களுக்கு வந்து வாங்க தெரியும். சரிங்கம்மா, போயிட்டு வரேன். பொன்னி போயிட்டு வரேன். என் புள்ள, என் செல்ல புள்ள, எங்க மானத்தை காப்பாத்தின புள்ள. இன்னைக்குதாம்மா உன்னை என் வயிற்றுல பெற்றதுக்கு நிறைஞ்சு சொல்லுதேன், சந்தோஷத்துல சொல்லுதேன். நீதாம்மா என் புள்ள, நீதான் என் புள்ள. உங்க அப்பாவும் நானும் எம்பது தூரம் பயந்துட்டு தெரியுமா? ஒரு பெரியவங்க கிட்ட வச்சு எதுவும் சொல்லி நம்மளை கேவலப்படுத்திடுவானோ அப்படி இப்படின்ட்டு. பாத்தில, இந்த மாதிரிலாம் புகார் வந்தா பஞ்சாயத்துல எல்லாம் போய் பேசுவாங்க. உங்க அப்பாவை தேடி பெரியவங்களே வந்திருக்காங்கன்னா பாரு, அவர் ஒரு அந்தஸ்துல இருக்கிறதுனாலதானமா வந்து பேசுறாரு. உன்னே இதே அந்தஸ்தோடு நீ இருக்கணும்னு நினைச்சுதான் நல்ல இடமா பார்த்து நாங்க பாத்திருக்கோம். நீயும் கல்யாணம் பண்ணி இதை விட ஓகோன்ட்டு இருப்ப. நீ வேணா பாரு, இந்த வருஷம் இப்படி இருக்க, அடுத்த வருஷம் நீயே சொல்லுவ, அம்மா நீங்க சொன்னதுதான் சரி, சந்தோஷமா இருக்கம்மா, நானா நினைச்ச வாழ்க்கை கூட எனக்கு இப்படி அமைஞ்சிருக்காது, நல்லா வச்சிருக்காருன்ட்டு சொல்லதான் போறேன். என் செல்லம், என் தங்கம், என் வைரம், என் வைரப்பிள்ளைக்கு என்ன வேணும் சொல்லு. கொஞ்சம் விஷம் இருந்தா வாங்கி கொடுக்கீங்களா?
ஆ, கொஞ்சம் விஷம் இருந்தா வாங்கி கொடுங்க, நிம்மதியா சாப்பிட்டு போய் சேர்ந்துடுறேன். பாரு பொண்ணி, அப்படிலாம் பேசாத என்ன. அம்மா அப்பா பார்த்து எது செஞ்சாலும் உனக்கு நல்லதுதான் பண்ணுவோம், அதை புரிஞ்சுக்க என்ன. உனக்கு இன்னைக்கு இந்த சின்ன வயசுல உனக்கு எதுவும் புரியாது, நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு தப்பா தான் தோணும். இப்போ இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு புரியும் அம்மா அப்பா நமக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்ட்டு. அப்ப நினைப்ப நீ எங்களை. சரி, பிரியாணி எதுவும் பண்ணி தரட்டுமா? அம்மா, பேசாட்டுங்கிறது பேருங்க, நானே கொட்டப்புல இருக்கேன். பிரியாணி கிண்டவா அதை கிண்டவான்ட்டு போங்க, என்னத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. என்னை தனியா விட்டாலே போதும், எனக்கு நிம்மதி வேணும். நீங்க தானே சின்ன பிள்ளைகள் பேசுனது, இதே வாய் தானே பேசிச்சு. இவனுக்கு இவ்வளவுதான் கல்யாணம் வைப்பேன், கல்யாணம் பண்ணி வைப்பேன், பெருசா வளர்ந்தோன்னே அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இன்னைக்கு மனசு மாறிச்சுக்கிட்டு பெருசு பவுஸ் வச்சுட்டு இருக்கீங்களோ பவுசு. பேசாட்டு பேருங்க, என் வாங்கி கட்டிக்கிடாதீங்க சொல்லிட்டேன். அடியே இந்தரு, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். என்ன கொஞ்சம் கெஞ்சி கெஞ்சி பேசுன பெரிய ஆளாயிருவிய நீ? பொட்ட பிள்ளையாட்ட அடங்கி இருந்துக்க. வாய் ரொம்ப நீண்டுச்சு, நடக்குது வேற. பேசாட்டு இருக்கணும். இன்னைக்கு பேசினல, இதுதான் நீ பேசின பேச்சு. இன்னும் வாயே திறக்க கூடாது. இன்னும் 2-3 நாள் உனக்கு கல்யாணம் பாத்துக்க. அதனால வாய் மட்டும் பேசாட்டு இருக்கணும். அங்க போய் அது இதையும் சொல்லிட்டு இருந்த நடக்குது வேற பாத்துக்க. இந்த பொண்ணி, அம்மா அப்பாவை கேவலப்படுத்த மாதிரி நடந்துகிட்ட, அப்புறம் உனக்கு அந்த பாவம் ஏழையில சென்மானால் விடாது, அதையும் சொல்லிக்கிட்டேன் பாத்துக்க. உனக்கு நல்லதான் நாங்க பண்ணுவோம், நல்லதான் பண்ணுவோம், நல்லதான் பண்ணிட்டு இருப்போம். அதை புரிஞ்சு நடந்துக்க. எவனையும் நினைச்சு காணாம பேசாட்டு உள்ள போய் இப்போ. கொஞ்ச நேரம் எங்கிட்ட இருக்க கூட என்ன சுதந்திரம் இல்லையாமா? இந்த பாருங்க, நீங்க எப்படிதான் பேசுறீங்க, நான் வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. வேணா, அம்மா அப்பா பாவம், அவங்க பேர் நமக்கு கெடுக்க கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக உட்காந்துருக்கேன். ரொம்ப நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க, பாத்துக்கிடுங்க. சரி சரி, நடந்ததெல்லாம் போட்டு நடக்காதான் நல்லாவே நடக்கட்டு. சீக்கிரம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு சீக்கிரம் உள்ள வந்து பாடு என்ன. அப்பா மட்டன் வாங்க போயிருக்காரு, உனக்கு பிரியாணி பண்ணி வைக்கிறேன் என்ன. இவள்கிட்ட ரொம்பவும் பேசினாலும் வீண் பிரச்சனை தான். அவர் சொன்ன மாதிரிதான், இவளை நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சோம் பறந்துருவா. லூசா அவளை விடத்த நம்மள்கிட்ட இருப்பா. அம்மா, அம்மா, என்ன வீட்டையும் திறந்து போட்டுக்கிட்டு ஆளக்காங்கள? அம்மா, என்னத்தடா சமையல பண்ண? இந்த மரம் பயிலாத வீட்டுல இருக்கானா? அங்கிட்டு போறீங்க இங்கிட்டு போறீங்க, மத்தியானம் சாப்பிட வர மாட்டேங்க, ராத்திரி வர மாட்டேங்க. யாருக்கு சோறு பொங்கி என்ன செய்ய? சோறை பொங்கி பொங்கி சட்ட வேண்டியதா இருக்கு சூற. துளசி இல்லாம வீடே வெறிச்சோன்ட்டு இருக்கு. அவ இருந்தா வீடு கலகலன்ட்டு இருக்கும். எதுக்கு சாப்பிடுறோம் எதுக்கு தூங்குறோம்ட்டு இருக்கு. இந்த பையலுக்காக சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னா இது வேலை வெட்டி இல்லாம சுத்துது. ஒரு மருமக வந்துட்டால கூட அவ கூட சண்டை போட்டாது ஒரு சத்தமாட்டம் இருக்கும் வீட்டுல. இந்த அம்மா எங்கதான் போச்சு? சித்தி வீட்டுக்கு எதுவும் போயிருக்குமா? கதவை திறந்து போட்டு போகாத. அம்மா, என்ன துளசி சத்தமா கேட்ட மாதிரியே இருக்கு அடிக்கடி. அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கால, அவ பேசுன மாதிரி இருக்குதோ என்னவும் தெரியலையே. ஆனாலும் கிட்ட கேட்ட மாதிரிலாம் இருக்குது. யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். வெளிவாசல கூட அடைக்கலையே. அட துளசி, வாமா வா. அதான் நான் அப்பதே கூட்ட மாதிரி சத்தம் கேட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் உன்னைய பத்தியே நினைச்சிட்டு இருப்பேன் இந்நேரமும். மனப்பிராந்தியம் நினைச்சிட்டேன். வாமா வா. மாப்பிள்ளை எங்க? அது இருக்கட்டு, வீட்டை எப்படி திறந்து போட்டு உள்ள போய் இருக்கீங்க? நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்படி திறந்து போட்டுருந்தா எப்படி? உங்கள்ட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, வீட்டுல ஆள் இல்லாம ஒத்தையில உட்காந்துருந்தீங்கன்னா வீட்டை சாத்திட்டு உட்காந்துருங்கன்ட்டு சொன்னா உங்களுக்கு புரியாது. அடி இம்புட்டு நேரம் இங்கிட்டு தாண்டி இருந்தேன். இப்பதான் உலைய வைப்போம் நேரம் ஆகுதுன்ட்டு அரிசி போட போனேன். ஆமா, என்ன பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? ஒரு வாரம் நிப்ப போல இருக்குதே. ஆமா, மாப்பிள்ளை எங்கடி காங்கள? அடி ஒத்தையிலே வந்தடி. ஆமா, ஒத்தையில வாராக. அவரும் நானும் தான் வந்தோம். அவர் என்னைய விட்டுட்டு இந்தா ஏதோ முக்கிய சோழியம் போயிருக்காரு. அவரு கூட தாமா வந்தேன். என்னடி வெளியே விட்டுட்டு போன மனுஷன் உள்ள வந்து ஒரு போய் காப்பி குடிக்காம போவாரு? என்னடி எதுவும் பிரச்சனையா வீட்டுல? சொல்லாம புரியாம பையன் தூக்கிட்டு வந்துட்டியா? அட ஏமா, அவர் முக்கியமான சோழின்ட்டு போயிருக்காருல, 2 நாள் கழிச்சு வருவாரு. வீட்டுக்கு வரமாட்டுக்க, போன் பண்ண மாட்டுக்க, அப்படி இப்படின்ட்டு பேச வேண்டியது. வந்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குற மாதிரி இருக்குது. சே, இல்லடி இப்படி தனியா வர மாட்டியே, அதான் கேட்டேன். ஷோ அம்மா, எனக்கு 2 நாளா தலை சுத்து. அதான் அங்க படுத்து படுத்து கிடந்தனா, அதான் நீ வீட்லயே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாடின்ட்டு அனுப்பி வச்சாரு. போதுமா? அதுதான் தலை சுத்தலும் அதிகமா இருந்திருக்கு. இத சொல்லதுக்கு இம்புட்டு அலப்பறை பண்ணுத நீ? நல்ல விஷயம் தானடி, சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே?
ஷோ ஏம்மா, ஏன் இப்படி போட்டு என்னைய போட்டு பாடா படுத்துத? ஒண்ணு அப்படி சொல்லு, இல்ல இப்படி சொல்லுது. ஏன் தலை சுத்தலும் வாந்தியும் குழந்தை உண்டானவங்களுக்கு மட்டும்தான் வருமா? ஆம்பளைகளுக்கு எல்லாம் இப்படி தலை சுத்துது. என்ன அவங்க எல்லாம் குழந்தை உண்டாயிட்டா இருக்காங்க? ஷோ உன்னோட பெரிய அக்கப்போரெல்லாம் இருக்குது. பெசாட்டு இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்குது. என்னடி திடீர்னு பைய தூக்கிட்டு வந்திருக்க? அப்படி கேட்டாலும் இல்லைங்குத, இப்படி கேட்டாலும் இல்லைங்குத. ஏதோ நடந்திருக்கு. என்னடி சொல்லு. நான் இப்ப இங்க இருக்கணுமே வேண்டாமா? சும்மா லொடலொடன்ட்டு ஏதாவது கேட்டுட்டே இருக்காத. ஷோ சரிதாயி, சரி போ, உள்ள போய் முகம் வைக்கால அலம்பிட்டு துணியை மாத்து. இந்த காப்பி போட்டு கொண்டாரேன். இவளுக்கு என்ன ஆச்சு? கோவப்படுதா, தனியா வந்திருக்கா? கேட்டா புருஷன் விட்டுட்டு போனான்னு சொல்லுதா? என்னன்னு தெரியலையே. இரி ஏன்டா தானே சொல்ல மாட்டேன். உன் அப்பா கேட்டா சொல்ல தானே செய்வ. அப்ப என்னன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னமோ அங்க நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. சரி சரி, இவர் வரட்டு, அதுக்கப்புறம் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.